வார்த்தை என்னது? 19 வசனத்தை சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன்னா நான் சொல்றத நீங்களா சொல்லணும். 19 இயேசு தாயையும் சிறிய நோக்கி அப்பா இயேசு என்ன செய்தாரு? சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கும் போது பக்கத்துல யார் இருக்கிறா? தாய் இருக்கிறார். ஏன்னா தாயை பத்தி ஒரு வசனம் சொல்லியிருக்குது. என்ன வசனம் சொல்லியிருக்கு தாயை பத்தி? லூக்கா 2:35 வாசிக்கிறேன். லூக்கா 2:35. உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருகி போக்கும். யாரை குறித்து? மரியாதை குறித்து, இயேசுவின் தாயை குறித்து என்ன வசனம் இங்க சொல்லியிருக்குன்னா, ஒரு பட்டயம் உருகி போகும். அப்படின்னா இங்க இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு. தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில அப்படியே சிலுவை அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டு இருக்குது. தாயோட மனசுக்குள்ள என்ன பாய்ந்து நிக்குது? அம்பு பாய்ந்து இருக்குது. தாயோட மனசுக்குள்ள என்ன பாய்ந்து இருக்கு? இருதயத்துல அம்பு பாய்ந்து இருக்கு. அப்படின்னா அந்த கொடிய வேதனை காட்டிலும் இந்த மன கொடியும் சொல்லுவாங்களே, சரீரத்துல ஒரு வேதனை, சரீரத்துல வலினா தாங்குவோம், ஊசியை போடுவோம், கொஞ்ச நேரம் இதாகி போகும். அந்த மன வேதனை அது எந்த மனுஷன் என்ன செய்யுது? தூக்கம் வராது. என்ன வராது? தூக்கம் வராது. மனசை போட்டு என்ன செய்யும்? பல பல சிந்தனைகள் ஓடும், பல பல காரியங்கள் ஓடும், மனபாரம். இந்த அண்ணாளுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? குத்தி இருக்குது, இருதயத்துல குத்தி இருக்குது. அப்படியே தாய் நிக்கிறா, பாக்குறா, இந்த ஜனத்தெல்லாம் பாக்குறா. மனசு எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. ஓ, என் மகன் சத்திரத்துல என்னது இடம் இல்லை, அந்த இடத்துல அப்படியே சுமந்து உள்ளம் என்ன செய்யுது? உடைக்கப்பட்டுச்சு. தாய் உள்ளம் உடைத்து நிக்கு, உடைஞ்சு நிக்குது. மகன் அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தை தூக்கி வளர்த்தனே, நடக்க பழக்க வைத்தனே, பேசி பழக்க வைத்தனே, வேண்டியதெல்லாம் அவருக்கு கொடுத்தனே, பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தனே, ஆளாக்கி கொண்டு வந்தனே. ஆனா என் பிள்ளை இப்ப என்ன செஞ்சது? சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்குதே. உள்ள அப்படியே உடைக்கப்பட்டு அம்பு அப்படியே குத்தி நிக்குது. அம்பு இயேசுவின் சரீரத்தில் அங்கே ஆணிகள் தொங்கி நிக்குது. தன் தாயின் உள்ளத்துல என்ன செய்யுது? அம்பு. நினைச்சு பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கோம், இத்தனை பேர் இருப்போம். ஆனா தன் குழந்தை தடுமாறி விழுந்துருச்சு நினைச்சுக்க, யார் ஓடுறது? தாய் தான். இங்க இருந்து குதிச்சு ஜம்மனியா தான் அங்க போய் செய்வா. மற்ற பேர் விழுந்தாலும் பரவாயில்ல, துடிச்சு கொண்டு போய் தூக்குவான். தாய் அந்த இடத்துல அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி நின்று பாருங்க. மகன் துடித்துக் கொண்டு இருக்கும் போது இந்த மகன் ஏன் அவன் நினைக்கிறான், நேற்று வரைக்கும் அற்புதத்தை பெற்ற பிள்ளை கூட நிக்கிறது யாரு? நேற்று வரைக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தை பெற்றவர்களே, இப்ப என் மகனை காட்டி கொடுத்து விட்டீர்களே, என் மகனை இப்பொழுது சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டீர்களே. நேற்று வரைக்கும் உங்களை சுகப்படுத்தினாரு, நேற்று வரைக்கும் உங்களுக்கு நல்லது செஞ்சாரு, எப்படி வாழ வழி இல்லாம இருந்தீங்க, உனக்கு வழிகாட்டினாரு. அன்னைக்கு நீங்க என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விட்டீங்களே, என் பிள்ளை தொங்கிக் கொண்டிருக்கிறானே, இனி என் வாழ்க்கை என்ன முடிந்ததோ? உடனே இயேசு சொன்னாரு, ஒருபோதும் உங்களை திக்கற்றவராய் விட மாட்டார்.
ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாவே விட்டேன். யார் உங்களை கைவிட்டார்? அவர் ஒருபோதும் கைவிடாதவர். அந்த நேரத்தில் யோவானை பார்க்க யார் சீசர் இல்லைங்க. நான் யோவானை ரொம்ப மதிக்கக்கூடியவன், யோவானை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா எந்த சீசனும் இல்ல, கடைசி வரைக்கும் யோவான் மட்டும்தான் நிக்கிறான். எந்த சீசன் யாருங்க? யோவான் மட்டும் தான் நிக்கிறான். சீசர் 12 சீசரை காணோம். ஆனா இயேசு சொன்னாரு, அந்த வேதனையின் கூட சிறியே கலங்காத, பயப்படாத, நான் உன்னை அனாதை விட மாட்டேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய். ஏன் வேதம் அருமையா நம்மளுக்கு சொல்லுகிறது அல்லவா? அவர் கட்டளையை மதிக்கிறவருக்கு. இயேசு என்ன செஞ்சாரு? கட்டளையை மதிக்கிறவர், கட்டளையை மதிச்சார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு என்ன சொல்லுச்சு? உன் தாயவும் தகப்பனையும் கணம் பண்ணுவதாக. கட்டளையை மதிச்சவர் சிலுவையை தொங்கிக் கொண்டு இருக்கும் போது அந்த கட்டளையை நினைவு கூறுகிறார். சொல்லிடா, புதிய ஏற்பாட்டு கூட சொல்லிடுறாங்க. வாசிங்க புதிய ஏற்பாட்டுல எபேசியர் 6:1. எபேசியர் 6:1. பிள்ளைகளே கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உன் நன்மை உண்டாக்குவதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவதாக. பாத்தீங்களா? என்ன செய்யணுமா? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும்னா என்ன செய்யணுமா? உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். எப்ப வரைக்கும்? எப்ப வரைக்கும் கனப்படுத்தணுமா? நீதிமொழிகள் 23:22 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:22. உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயல் சென்றவனா இருந்தாலும் அவளை அசட்டை பண்ணாதே. நிக்காது. உன் தாய் வயல் சென்றால் என்ன செய்யாதாமா? அசட்டை பண்ணாதே. உன் தாயின் தகப்பனை கணம் பண்ணுங்க, வயசாகி போச்சு, இவருடைய பேச்சு எதுக்கு நம்ம கேட்கணும்னு கேட்க இருக்காத, கனப்படுத்து. ஏன்னா கட்டளையை மதிச்சவர் இயேசு. அந்த கட்டளை அப்படியே யோவான் இடத்துல கொடுத்து விட்டு போனார். ஏன்னா யாரையும் நம் தேவன் வெறுக்காதவர், யாரையும் கைவிடாதவர், ஒருபோதும் உங்களை திக்கற்றவனாவே விட மாட்டான். எனக்கு யார் இல்லையே என்று நினைக்காத. மணவாளன் இயேசுவோடு இருக்கிறான், மணவாட்டி இயேசுவோடு இருக்கிறான்.